இந்தியாவின் ஜூன் மாத ஜிஎஸ்டி வசூல் கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் 13.9% உயர்ந்து 1.95 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கிறது. இறக்குமதிக்கென விதிக்கப்படும் IGST மூலம் இந்த அளவுக்கு வசூல் உயர்ந்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது 34.6% உயர்வு இருக்கிறது. மே மாதத்தில் இதன் வளர்ச்சி 17.2%ஆகத்தான் இருந்தது. உள்நாட்டு ஜிஎஸ்டி வசூலை பொறுத்தவரை 6.5% என்ற மிக மிதமான வளர்ச்சியையே கண்டுள்ளது. இந்த பின்னணியில் பார்க்கும்போது ஒட்டுமொத்த வசூலில் ஏற்பட்டிருக்கும் இவ்வளவு பெரிய அதிகரிப்பு உள்நாட்டில் நிகழ்ந்த பரவலான மேம்பாட்டினால் ஏற்பட்டதல்ல என்பதை காட்டுகிறது. மூலதன பொருட்களின் இறக்குமதியையும் தொழிற்துறைக்கான மூலப்பொருட்களின் பெருமளவிலான இறக்குமதியையும் இது பிரதிபலிக்கிறது என்று சில பொருளாதார வல்லுநர்கள் வாதிட்டனர். இருந்தாலும் மே மாத பெட்ரோலிய பொருட்களின் வர்த்தக தரவுகளும் 8 முக்கிய தொழில்களின் செயல்திறன் குறித்த முதலாம் காலாண்டின் தரவுகளும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு விளக்கத்தை சுட்டிக்காட்டுகின்றன. ஜூன் மாத ஜிஎஸ்டி வசூல் மே மாதத்தில் நடந்த பொருளாதார நடவடிக்கைகளை பிரதிபலிக்கிறது. இந்த மே மாதத்தில் இறக்குமதிகளை பொறுத்தவரை மதிப்பு அடிப்படையில் பார்க்கும்போது கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் 54% உயர்வை எட்டியுள்ளன. மற்றொரு பெரிய அளவிலான இறக்குமதி தங்கத்தில் ஏற்பட்டுள்ளது. இது 34% உயர்வை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மே மாதத்திற்கும் இந்த மே மாதத்திற்கும் இடையில் தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட 60% அதிகரித்துள்ளது. பரவலான பொருளாதார நடவடிக்கை இருந்தது என்பதை விட கடினமான காலங்களில் பாதுகாப்பிற்காக செய்யப்படும் முதலீட்டை அதாவது ஹெட்ஜிங் நிகழ்ந்தது என்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது. தங்க இறக்குமதியை கட்டுப்படுத்த மே 13ஆம் தேதியன்று அரசு அதன் இறக்குமதி வரியை 6%இலிருந்து 15% உயர்த்தியது. இது மே மாதத்தில் இறக்குமதிக்கான ஜிஎஸ்டி வசூலை அதிகரித்திருக்க வாய்ப்புள்ளது. இதே காலகட்டத்தில் அதாவது பிப்ரவரி மாத பிற்பகுதியிலிருந்து அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு கிட்டத்தட்ட 6% சரிந்தது. அதே நேரத்தில் சரக்கு கட்டணங்களும் உயர்ந்தன. மேலும் மே மாதத்தில் உலகம் முழுவதும் பொருட்களின் விலை உயர்ந்த நிலையில் எண்ணெய் அல்லாத பொருட்களின் இறக்குமதியில் 14.5% உயர்வு ஏற்பட்டது. இவையெல்லாம் இணைந்து ஜூன் மாத வரிகளின் மட்டத்தை உயர்த்தியது. இறக்குமதி ஜிஎஸ்டி உயர்வின் பெரும்பகுதி உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியால் அல்லாமல் பணவீக்கத்தாலும் நாணய மதிப்பு சரிந்ததாலும் இயக்கப்படுகிறது என்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது. இது அதிக விலை உயர்வால் ஏற்கப்பட்ட ஒரு வரவேற்க இயலாத உயர்வை உணர்த்துகிறது. கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியில் இந்தியாவின் 8 முக்கிய தொழில்களின் வளர்ச்சி சுமார் 6% இருந்தது. ஆனால் இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் இது சுமார் 2.8% மட்டுமே விரிவடைந்துள்ளது என்ற தரவோடு சேர்த்து பார்க்கும்போது உள்நாட்டு பொருளாதாரம் மிகவும் தளர்வடைந்து காணப்படுகிறது என்பது புரிகிறது. கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, சுத்திகரிப்பு பொருட்கள், உரங்கள் மற்றும் மின்சாரம் ஆகியவற்றில் வளர்ச்சி எதிர்பார்த்தபடியே பலவீனமாக உள்ளது. சமீபத்திய HSBCயின் உற்பத்திக்கான BMI குறியீடு 54.2ஆக இருப்பது நிலையான ஆனால் நிதானமான தொழிற்சாலை செயல்பாட்டை சுட்டிக்காட்டுகிறது. இது கடந்த 13 மாதங்களில் இரண்டாவது மிக குறைந்த வளர்ச்சி அதிகரிப்பாக இருக்கிறது. இந்தியா ஒரே மாதிரியான மறைமுக வரியாக GSTயை அறிமுகப்படுத்தி 9 ஆண்டுகளை நிறைவு செய்யும் வேளையில் இந்த புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. 2017இல் சுமார் 66 லட்சம் பேர் வரி செலுத்துவோராக இருந்தனர். தற்போது இந்த எண்ணிக்கை 1.65 கோடிக்கும் அதிகமாக விரிவடைந்துள்ளது. இது சிறந்த முறையில் விதிகளுக்கு இணங்கிச் செல்லுதல், முறைப்படுத்துதல் அதிகரித்திருப்பது, விரைவாக பணத்தை திரும்பப் பெறுதல் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது என்று அரசு சுட்டிக்காட்டலாம். இருந்தாலும் உள்ளீட்டு வரியை திரும்பப் பெறுதல், வழக்குகள் மற்றும் வருவாய் பகிர்வில் கூட்டாட்சி சமநிலை போன்ற சிக்கல்கள் இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளன. ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை இந்தியாவின் மறைமுக வரி கட்டமைப்பை வலுப்படுத்தியுள்ளது. இருந்தாலும் சமீபத்திய வரி வசூல் அதிகரிப்பின் பெரும்பங்கு வலுவான உள்நாட்டு வளர்ச்சியை விட பணவீக்கம் மற்றும் ரூபாயின் மதிப்பு குறைந்து வருவதால் ஏற்பட்டுள்ளது என்பதையே ஜூன் மாத எண்கள் நினைவூட்டுகின்றன.